மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய பார்க்கு தான் கிரீன் டிம்பர் பார்க்கு சரையில் இருக்குது. இந்த பார்க்குக்கு வாக்கிங் போகலான்னு வந்தோம். ஆனால் மனசே கேட்கலைங்க. இன்னைக்கு காலையிலேருந்து மனசு ரொம்ப பாரமாயிட்டுங்க. ஐயோ பாவம். அதான் அந்த அஜித்குமார் பையனை அடித்தே கொண்டுட்டாங்க போலீஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாயிட்டு இன்னைக்கு காலையிலே. அதாவது நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வாத்தியார் அடித்தாங்க. அவங்க அடித்ததுனால நாங்கள் படித்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில அரலூஸ் இருப்பான், மெண்டல் பையன், முட்டா பையன், அவன் கொலைப்புன்ற மாதிரி அடிப்பான், அறிவு கட்டவன். அதுவும் ஒரு வகையில் தப்பு. அந்த அடி எப்படி இருக்கணும்னா அடுத்த முறை பயத்தில் இருக்கணும். அதை விட்டு போட்டு இந்த அடி எப்படி இருக்குன்னா இவன் நம்மளை கொன்றுவானே அப்படின்னு போகாத அளவுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது ஒரு சிலர் வாத்தியாரெலாம். பட் மோஸ்ட்லி 99% அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. யாரோ 1-2 தான் அப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்த விட குடும்பம் வாத்தியார்களை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. வாத்தியார் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னீங்கல்ல. எந்த மானம் படித்தாலும் சரி படிக்காலும் சரி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தீங்கல்ல. ரைட். இப்போ அவன் படிக்காமலே இருக்கிறான், திருடனா வளருதான், முள்ள மாதிரியாக வளருதான், முடிச்சவைக்காக வளருதான். அவனை என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு அப்பாவியே காவல்துறை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்களே. நீங்கள் வாத்தியார்கிட்ட அடி வாங்கி படித்து வந்தவங்களா, இல்லை நீங்கள் படிக்காமலே முட்டாள்தனமாக வந்தவனா, ஏதாவது அப்பாவுக்குப்பா அந்த மாதிரி வரிசையாக ரிட்டையர்டான போஸ்டிங்கில் வந்தவங்களா, தலைமுறையாக இருக்கும். ஏன்டா குருட்டு பையில அறிவு கட்டவங்களே, உங்களுக்கும் கொஞ்சமாக அறிவு இருக்காடா? ஒரு அப்பாவியான ஒரு பையனை அடித்தே கொண்டுட்டிங்களாடா. அது காலையில் பார்த்த நியூஸை பார்த்ததுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டுறா. நாங்கள்லாம் ஊரில் இல்லை, நாங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கோம். இருந்தாலும் அந்த கவலை ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அந்த பொம்பளை என்னடா 10 பொன் நகை 20 பொன் நகை எவ்வளோ காரில் வச்சுட்டு அவுசாடி கார் சாவி இன்னொருத்தனை கொடுப்பாளா முதல்ல. ஒன்று. நம்பர் 2 அவுசாடி காரை விட்டு இறங்கி முதல்ல வெளியே போவாளா? ஏன்னா இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு பொம்பளை சொன்னால் நீ எந்த தீரையும் விசாரிக்காமல் போட்டு ஒரு பையனை அடிச்சிங்களா? முதல்ல தீரை விசாரிச்சிருக்கணும்ல. நீங்கள் முதல்ல உங்கள் 6 பேரும் என்கவுண்டர் தான்டா. உங்களுக்கு எந்த உள்ளேயும் போடக்கூடாது. உங்களை என்கவுண்டர் போட்டே தீரணும். சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை கிளை உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, சரியான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீரணும். நீங்கள் தப்பிக்கவே கூடாது எங்கே இருந்தாலும். ஆமாம், உங்களுக்கு கொடுக்குற தண்டனை இனி தமிழ்நாட்டில் எந்த முட்டா நாயும் எவனும் இந்த வேலையை பண்ணக்கூடாடா. உங்களுக்கு தான் என்கவுண்டர் நீங்கள் தான்டா. இருங்கடா, உங்களுக்கு கூடாது. ஏன்னா சட்டம் சட்டத்துறையும் காவல்துறையும் எலியும் புளியும் மாதிரிதான் எப்போவுமே. அதனால் உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் மாட்டினீங்க, வசமாக மாட்டினீங்க. 2 நீதிபதியும் கேள்வி கேட்டாங்களடா. உங்களால் பதிலே சொல்ல முடியலடா. அடித்த கம்பையும் அடித்த பைப்பு உடஞ்ச துண்டையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துகிட்டு போங்கடா, பையில் அழுட்டு போங்க, எவிடன்ஸோடு போங்க. நீங்களே போய் செருப்பராக வாங்குங்க நீதிபதிகிட்ட.